கைஸ் அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோனி எக்ஸஸ் பண்ணிட்டோம். அவனா இவனு வேகமா போயிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி அவன் யாரு, அவன் இங்க என்ன பண்ணிட்டு கிடக்கான்னு கேட்க, இவளை யாரை பத்தி கேட்குறீங்க ஷென்யாங்க, ஏன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, ஆமா பிரச்சனை தான், நான் தானே இந்த கம்பெனிக்கு ஓனர், எப்படி நீ என்ன கேட்காம அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அது இல்லாம அவன் பார்க்க எங்கா வேற கிடக்கான், அவனை போய் நீ எப்படி டேட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு என்னமோ அவன் பணத்துக்காக தான் உன் மேல ஆசைப்படுறான்னு தோணுது, உன்கிட்ட ஆசையா பழகுற மாதிரி பழகி உன் பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓட போறான் பாருன்னு சொல்ல, அப்ப இவளும் இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம பேசிட்டு கிடைக்கீங்க சொல்ல, யாரு நான் தேவையில்லாம பேசலனா, ஏதோ உன்னை பாதுகாக்கலான்னு பார்த்தா நீ எப்படி பேசிட்டு இருக்க, சரி அட்லீஸ்ட் அவன் பேக்ரவுண்டாவது செக் பண்ணியா, அவனை பார்த்தாலே தெரியுதா அவன் நார்மலான ஃபேமிலிருந்து வந்திருக்கான், கண்டிப்பா பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவான்னு சொல்ல, அப்ப இவளும் நான் மறுபடியும் சொல்றேன் என் ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கான், ஓ அப்படியா நான் நம்பிட்டேன், நான் இப்போ அவனை என்ன பண்றேன் பாருன்னு போனை கட் பண்ணிட்டு கையில ஒரு கண்ணாடி கிளாஸையும் எடுத்துட்டு நேரம் ஹீரோ ரூமுக்கு வந்து அங்க இருக்கிறவங்களாம் வெளியே போக்க சொல்ல, இங்க என்னமோ நடக்க போகுதுன்னு எல்லாம் பேந்த முடிச்சுட்டு தான் போறாங்க. அப்ப இவனும் வந்து நான் ஹீரோனுடைய எக்ஸஸ் பண்ணிதான், ஆனா அவன் இன்னும் என் கம்பெனியோட பார்ட்னரா தான் இருக்கான், நாங்க இன்னும் ஃபேமிலியா தான் இருக்கோம், இப்போ உன்னை பத்தி சொல்லுன்னு கேட்க, இவனுக்கும் தெரியுது இவர் வேணும்னு தான் கேட்கிறாருன்னு, சரி அதை விடு, ஆமா வயசு என்னன்னு கேட்க, இவனும் பொறுமையா என் வயசு 26ங்க சொல்ல, என்ன 26 தானா, உனக்கு ஹீரோனை எப்படி தெரியும், சரி அதை விடு உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுன்னு கேட்க, ஐயா சடன் நசையா இருப்பான் போலன்னு இவனும் காண்டாகி, எங்க அப்பா கிளீனரா இருக்காங்க, எங்க அம்மா ஒர்க் பண்றாங்கன்னு அவன் ஸ்கூல் படிச்சதுலேருந்து இப்போ வரையும் எல்லா கதையும் சொல்லிட்டு மறுபடியும் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ண, அப்போ இவனும் நான் 10 வருஷமா அவ கூட இருந்திருக்கேன், அவளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயின் ரொம்ப டேலண்டான பர்சன்னு அவளை விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்கான். இவனும் உங்களுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை, அவங்க பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அவ்வளோதான், ப்ளீஸ் என்னை வேலை பார்க்க விடுங்கன்னு சொல்ல, இவனும் எனக்கு உன்னோட வீச்சட் ஐடி வேணும்னு ஒரு கட்டத்தில் சண்டை போகிற லெவலுக்கு போயிடுது. அப்போ ஹீரோயினும் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கத்த, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்கன்னு கூப்பிட, ஹீரோக்கும் செம்ம கடுப்பாக இருக்கு. இவளும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நான் அந்த டைம்குள்ளே ப்ராஜெக்டை முடிச்சாகணும்ல, ஏன் இப்படி வேலை பார்க்க விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க, நீ அவனை லவ் பண்ணுறதானே, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன லவ் பண்ணுற மாதிரி இருக்கா, ஆமாம் எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்ல, இவளும் காண்டாகி ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க, உங்களால் இப்போ என்ன பண்ண முடியும்னு கோவமாக போயிடுறா. அப்போ இவளும் நிறைய ஹீரோ பக்கம் தான் வரா, ஆமாம் அவர் உங்ககிட்ட என்ன பேசினாருன்னு கேட்க, இவனும் இவ கஷ்டப்படக்கூடாதுன்னு, இல்லை சும்மா கம்பெனியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாரு, ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்தாருன்னு வேலை பார்க்க ஆரம்பிக்க, இவளும் இங்கே இருக்க கண்ணாடி எல்லாம் பார்த்துட்டு இவளுக்கும் புரியுது இங்கே என்ன நடந்திருக்குன்னு, ஹீரோவும் கண்டுக்காத மாதிரி வேலை பார்த்துட்டு கிடக்க, அப்போ இவளும் டென்ஷனில் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிடக்க, அப்போ ஃப்ரெண்டுக்காரையும் வந்து ஆமாம் நீ எதுக்கு இப்போ கோவப்படுறன்னு எனக்கு சத்தியமாக புரியல, அப்போனா உனக்கு இன்னும் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதான் நீ ஜெலஸ் ஆகுறன்னு சொல்ல, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்போனா அவள் யாருக்கு வேலை கொடுத்தா உனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு புரியுதா இல்லையாம்மா, என்கிட்ட கார் இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, அந்த பையன் கிட்ட ஒண்ணுமே இல்ல, வசதியானவனும் இல்ல, இதுல ஏஜ் வித்தியாசம் வேற, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும் கேட்க, ஆமாம்மா நான் உனக்கு எப்பவுமே செகண்ட் சாய்ஸ் தானே, ஆனா இனிமே அப்படி இல்ல, ஒன்னுன்னா இல்லைன்னா ஹீரோயின், இது 2 பேர்ல யார் வேணும் நீயே முடிவு பண்ணிக்கணும் கோவமா போயிடுறா. இவனும் கடுப்புல எவ்வளவுமே எனக்கு வேணாண்டின்னு கதை முடிட்டு படுத்துறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ பண்ண டிசைன் கிளைண்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்சி போக, இன்னொரு ஆட் பண்ணணுமா அதையும் நீங்களே பண்ணி கொடுங்க சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப இவளும் சேடா மூஞ்சி வச்சுக்கிட்டு ஹீரோட்ட வர, இவனும் பதட்டமா ஏங்க என்னாச்சு கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னு கேட்க, இவளும் டக்குன்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, நமக்கு இன்னொரு ஆர்டர் வேற கொடுத்துருக்காங்க சொல்ல, ஏங்க அதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருந்தீங்க, நான் பயந்தே போயிட்டேன், ஆனா சூப்பருங்க சூப்பர் ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. அப்ப இவளும் சரி நான் பணம் மாத்தி விடுறேன்னு சொல்ல, இவனும் அதுல எனக்கு ஒண்ணு வேணாம், நான் சொல்ல போனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன்னு சொல்லவும், அப்பனா இனிமே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லிடுறான். சரிங்க பணத்தை மாத்தி விடுங்க வாங்கிக்கிறேன், ஆனா நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன் நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்ல, அப்ப நான் பண்ண டிசைன் எப்படி இருக்கு கேட்டு பாருங்கன்னு 2 பேரும் ஹெட்ஃபோனை மாட்டிக்க, இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது என்ன கனவா நிஜமானு இவனும் பார்த்துட்டு கிடக்க. நெக்ஸ்ட் சீன்ல டியாப்ளுக்கு அவங்க அம்மா பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்ப ஜிங்கு பையனும் வந்து பார்ட் டைமா போட்டோஷாப்ல வேலைக்கு சேர்ந்திருப்பான் போல, அதுக்கான ஒரு மாடலை பார்க்க வந்திருப்பான். அப்ப அந்த பிள்ளையும் வந்து நீதான் ஜிங்கான்னு கேட்க, அவனும் என்ன இதுதான் மாடலான்னு பார்த்துட்டு கிடக்கான். அப்ப அந்த குண்டும் அவன் கையை பிடிச்சிட்டு எனக்கு விண்டோ சீட்டு தான் பிடிக்கும்னு அங்க போய் உட்காரு, என்ன விண்டோ சீட்டா நம்ம என்ன லவ்வர் சாமானு இவனும் பார்க்கான். இதெல்லாம் பார்த்து தியாப்லையே சிரிச்சிட்டு கிடக்கா. அப்ப இந்த குண்டு பொண்ணும் போட்டோல மாதிரி நீ எப்படி அழகா ஆன்சமா இருக்குன்னு வளைஞ்சிட்டு கிடக்க. அப்ப ஜிங்கும் அந்த குண்டு பொண்ணு ஆல்ரெடி அவன் போட்டோவை அனுப்பியிருப்பா போல, ஆனா அதுக்கும் இவளுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. இவனும் போட்டோ காமிச்சு நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு சொல்ல,
ஆமாம்மா நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன், ஆனால் பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைன்னு கேட்க இவனும் வேறு வழி இல்லாமல் தலையாட்ட அப்போ தான் டியாப்பில் இருக்கிறத பார்க்குறான். ஐயோ இவளான்னு பார்க்க அப்போ அந்த குண்டும் மேக்கப் கலைஞ்சிருச்சு. நான் போய் டச்சப் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்னு போக அப்போ ஜிங்கு டியா கிட்ட வர அப்போ இவளும் அவள் ரொம்ப அழகாக இருக்கா, யூர் ஸோ லக்கின்னு விருப்பித்த. சரி சரி நீ என்ன கழுவுறதா இருக்கட்டும், நீ ட்ரெஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருப்பா போல, ஆனால் நீ தனியாக இருக்கிறத பார்த்தா உன்னை பார்த்த உடனே ஓடிட்டான் போலையே. அப்போ இவளும் இந்த உலகம் எவ்வளோ பெருசு, நம்ம ஒன்றாவும் வேலை பார்க்கல, ஆனால் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுதுல, என்ன பண்ணுறதுமா எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்ல அப்போ குண்டு பிள்ளை இவங்க பேசுகிறத பார்த்துருது. ஆமாம் அது யாருன்னு கேட்க நாங்கள் ஒன்றா வேலை பார்த்தா அதான் சும்மா பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்கே, அவள் என்னை விட அழகாக இருக்கான்னு புலம்பிட்டு இருக்க. அப்போ ஜிங்கும் போதுமா உனக்கு நிம்மதியானு பார்க்கான். சேம் டைமில் ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட வந்திருப்பாங்க. அப்போ சையும் கால் பண்ணி இது மாதிரி நீங்கள் அர்ஜென்ட்டாக வாங்க, நம்ம பண்ண டிசைன்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல அப்போ இவளும் நான் இப்போ அர்ஜென்ட்டாக கிளம்புனே ஏதோ டிசைன்லாம் ஏதோ கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறா. சரி அப்போ நானும் வரேன்னு 2 பேருமே போக சேம் டைமில் டியாப்லேக்கு பிளைண்ட் டேட்டுக்கு வரதான் அந்த பையன் ஃபோன் பண்ணி இது மாதிரி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டே இந்த வந்துடுவேன்னு சொல்ல இல்லை பரவாயில்ல நான் கிளம்புறேன்னு சொல்கிறா. அப்போ அவனும் நீ எப்படி போவ, நான் தான் வரேன்னு சொல்கிறேன், கொஞ்சம் ரூடாக தான் பேசுகிறான். அப்போ ஜிங்கும் ஃபோனை பிடுங்கி நான் ஹோட்டலோட வெயிட்டர் பேசுகிறேன், எவ்வளோ நேரம் அந்த பிள்ளையை உட்கார வச்சுருப்பீங்க, நாங்கள் ஹோட்டலை இழுத்து மூட போகிறோம், அதனால நீங்கள் இங்கே வரவேன்னா சொல்ல அப்போ டியாப்லையும் ஃபோனை பிடுங்கி இது மாதிரி பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணது எங்கள் அம்மா தான், எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. சேம் டைமில் 2 பேரும் வந்து பார்க்கும்போது எல்லாம் சுக்கு சுக்காக இருக்கவும் இது நாளைக்கு ஃபினிஷ் பண்ணி ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ இவனும் நான் இந்த டிசைன் காலேஜ் படிக்கும் போது பண்ணியிருக்கேன், ஸோ நான் இதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல அதுக்கான வேலையும் பண்ண ஆரம்பிக்க. சேம் டைமில் டியாவும் ஆமாம் நீ வாழ்க்கை முழுக்க சிங்கிளாகவே கடக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க ஐயோ அதான் நிம்மதியான வாழ்க்கைமா, இல்லைன்னு வை கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங் போகிறது, மெசேஜ் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, சாப்பிட்டியா இல்லையான்னு ஷேர் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் நசமா, இப்போ பாரு நான் ஃப்ரீயாக இருக்கேன் இதாம்மா ஜிங்குன்னு சொல்ல என்னமோ பண்ணி தொலை. ஏன் இந்த டீம் லீடர் பெரிக்க மாட்டேன் விஷயம் என்ன ஆச்சு உன்னை விசாரிக்க சொன்னேன்ல கேட்க கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ ஃப்ரெண்டுக்கு ஐஸ்வர்னு எக்ஸஸ் பண்ணிட்டு வந்து என்னாச்சு ப்ராஜெக்ட்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சாம்ல, இரு நான் போய் பார்க்குறேன்னு சொல்ல அப்போ இவனும் இல்லை இல்லை இது என்னோட ப்ராஜெக்ட் தானே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ இவனும் இப்போ நீ எதுக்கு என்ன உள்ளே விட மாட்டான், அந்த ஷென்யாங் எதுவும் உள்ளே இருக்கானா கேட்க அப்போ இவனும் எதுவும் சொல்லாமல் இருக்கவும் அப்போ ஃப்ரெண்டுக்காரையும் பார்த்துட்டு என்னமோ பண்ணித்துள்ள நான் காலில் இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ இவனாலையும் எதுவும் சொல்ல முடியாமல் சரி பார்த்துக்கோன்னு கிளம்ப இவனும் விடிய விடிய கஷ்டப்பட்டு பண்ணிட்டு கிடக்கான். அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களாம் யார் இந்த பையன் ஒரு அவங்களோட பிரதராக இருக்குமோன்னு பேசிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினும் அங்கேயே படுத்து தூங்கிடுறா. ஒரு வழியா இவனும் அழகாக கஷ்டப்பட்டு முடிச்சு ஹீரோயினை இழுப்ப அவளும் வந்து பார்த்து குதிச்சுட்டு கிடக்கா. சூப்பரா பண்ணிட்டு செம்மையா இருக்கு, சரி சரி நீ போய் ரெஸ்ட் எடு நம்ம அப்புறமா பார்க்கலான்னு சொல்றான். இவளும் பாய் சொல்லிட்டு கிளம்ப அப்ப இவனும் டயர்டா வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் ஏன்டா அப்படி நைட்லாம் வேலை பார்த்து உடம்பு கெடுத்துக்கிறேன்னு திட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு உள்ள போக அப்ப ஹீரோ அம்மாவும் எனக்கு போர்வையெல்லாம் ஊற்றி விட்டு கதவு சாத்த கதவை பட்டுன்னு அடிக்கவும் ஏண்டி ஏன் கொஞ்சம் மெதுவாகவே நடந்துக்க தெரியாதான்னு திட்டிகிட்டு இருக்காரு. சேம் டைமில் ஜிங்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த மாலில் அந்த வீடியோ பற்றி கேட்க அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் டிலீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்போ ஜிங்கு டியாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே டிலீட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போலாம் கன்ஃபார்மில் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம கண்டிப்பாக யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறா. ஆனால் இதனால உன் வேலை கூட போகும் பரவாயில்லையான்னு கேட்க அப்போ இவளும் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு கவலை இல்லை, நம்மளாம் சேர்ந்து பண்ண ப்ராஜெக்டில் நம்ம மேலே தப்பு இல்லைன்னு நம்ம தானே ப்ரூஃப் பண்ணி ஆகணும்னு சொல்கிறா. அப்போ ஃப்ரெண்டுக்காரி வந்து என்னடி நைட்லாம் எப்படி போச்சுன்னு கேட்க இது மாதிரி பேசுறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறான். என்ன சொல்லு. இல்லை இது மாதிரி நான் கொடுக்குற பணத்தை கம்பெனி சார்பாக ஷென்யாங்க்கு மாற்றி விடணும், ஏன்னா நான் கொடுத்தா ஷென்யாங் வாங்க மாட்டான்னு சொல்ல இவளும் சிரிச்சிட்டு அடியே அவன் மேலே இருக்கிற லவ்வில் ஹெல்ப் பண்ணிட்டு கிடக்கான், அதை காசு கொடுத்து ஈக்குவல் பண்ண பார்க்குறியான்னு கேட்க உனக்கு தெரியுமா அவன் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ எல்லா பிள்ளைங்க கண்ணும் அவன் மேலே தான் கடந்துச்சு, உண்மையாகவே செம்ம ஹேண்ட்ஸம் போ. இவளும் இப்போ நீ என்னதான் சொல்ல வரேன்னு கேட்க ஏஜ் அது இதுன்னு பார்த்துட்டு அவனை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்கிறா. ஆனால் இவன் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. சேம் டைமில் ஹீரோவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர அப்போ ஃப்ரெண்டுக்காரையும் ஃபோன் பண்ணி இது மாதிரி பெரிய பிரச்சனைலேருந்து எங்களை காப்பாற்றிருக்க, கரெக்ட் டைமில் டிசைன் முடிச்சு கொடுத்துருக்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், அது இல்லாமல் கம்பெனி சார்பாக எனக்கு பணம் அனுப்புகிறேன், இது எங்களோட ரூல்ஸு, அது இல்லாமல் நாளைக்கு இங்கே இன்டர்வியூ நடக்குது, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ கண்டிப்பாக இங்கே ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. அடுத்த நாள் டியாவும் ஜிங்கு சேர்ந்து ஒரு பிளான் போடுதுங்க. அப்போ டியாவும் ஜிங்குக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பேரிக்க மாட்டேன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான், நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல அப்போ அந்த
ஸ்டேஜில் வேலை பார்த்தாங்களே லேபர்ஸ், அவங்களோட லீடரை பிடிச்சி ஜிங்கும் விசாரிக்க இது மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அன்னைக்கு எப்படி அந்த ஸ்டேஜ் கொலாப்ஸ் ஆச்சுன்னு உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க இவனும் திரு முழிச்சிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். தெரிஞ்சா இப்போவே சொல்லிடு, இல்லைனா ஃபியூச்சரில் டேஷன் கோர்ட்டுன்னு அலையிற மாதிரி இருக்குன்னு பயமுறுத்த அப்பவும் சாமி சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜிங்கு போனது பெரிகா மண்டனுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். இவன் பார்த்த வேலை தான் போல. அப்போ சமயம் பார்த்து டியாபிளே ஒரு ஃபைலை வந்து வைக்கிறா. பெரிகா மண்டனும் என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுன்னு கேட்க இது மாதிரி ஒருத்தர் ஸ்டேஜில் கொலாப்ஸ் ஆனதை பற்றி விசாரிக்க வந்திருக்கான், எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஃபர்ஸ்ட் நம்ம பேசின மெசேஜ் ஃபோன் கால் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடு, உனக்கு நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அதையும் டெலிட் பண்ணிடு, எக்காரணத்தை கொண்டும் அந்த ஸ்டேஜ் கொலாப்ஸ் ஆனதுக்கு நான் தான் காரணம்னு யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி விட்டு ஃபோனை கட் பண்ண. அப்போ டியாபிளே வந்து நான் ஒரு ஃபைலை மாற்றி வச்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஃபைலை எடுக்க போக அதான் நீ என்னைக்கு வேலை ஒழுங்காக பார்த்துருக்குன்னு கத்திட்டு இருக்கான். சரியான யூஸ்லெஸ்னு திட்டிகிட்டு இருக்கா. இவ்வளோ அந்த ஃபைலில் ஒரு கேமரா செட் பண்ணி வச்சிருக்கா. அதில் இவங்க 2 பேரும் பேசின ஆடியோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இவ்வளோ ஹாப்பியாக அந்த ரெக்கார்டிங் அங்கே இருக்க எல்லாத்துக்கும் தட்டி விட ஏன் இந்த வேலை பார்த்தது பேரிக்கா மண்டையும் தானு எல்லாம் பரபரப்பாக பேசிட்டு கிடக்காங்க. அப்போ இவனும் வந்து என்ன எல்லாம் ஃபோனை வச்சுல திரியிறீங்க, எல்லாம் ஒழுங்காக வேலையை பாருங்க, வேலையை தவிர எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடைக்கீங்க திட்டிட்டு போக அப்போ இவனுக்கும் அந்த ஆடியோ வருது. இவனும் அதை கேட்டு கத்திட்டு இருக்க. கைஸோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போட்டுடுறேன். பை.